இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஸ்கேலப் டிசைன் ஒர்க்கோட எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கணும். நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வைக்க போகிற அந்த லைனிங்கோட ட்ரேஸை வந்து நம்ம இப்போ இதில் ஸ்டிச் பண்ணுற லைனிங்கில் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நம்ம இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி நம்ம ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இதை வந்து கட் பண்ணி அடித்து திருப்பிட்டு இதுதான் மெயின் ஃபேப்ரிக். இதில் வந்து நான் பீகாக்கில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இதோட சென்டரையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரும் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்கேலப் டிசைன் வச்சுருக்கோம்ல அதோட சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு அதாவது நாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணால் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற ஃபேப்ரிக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸரையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை சார்ந்து ஒரு படிமான தையல் போட்டால் இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.